அனைவருக்கும் வணக்கம். சில தினங்களாக என்னுடைய வீடியோ மற்ற பதிவுகள்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. காரணம் என்னன்னா, என் தம்பியை இறந்துட்டார். அதனால் என்னால் வீடியோலாம் போடுற அந்த சமூக வலைதளத்தில் வரத்துக்கே எதுலேயுமே எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இருந்தது. இந்த வீடியோ நான் எப்பயே போட்டிருக்கணும், ஆனால் கொஞ்சம் தாமதமாகிடுது. என்னன்னா, ஒரு நம்ம பாண்டிச்சேரி சுகாதாரத்துறை மகா மட்டமான கேவலமான சுகாதாரத்துறையாக இருக்குன்னு வைங்களேன். என்னோட அனுபவம் ரொம்ப மன வருத்தத்தை ஏற்படுத்துச்சு இந்த விஷயத்தில். அதாவது என்னோட தம்பி இறந்ததுக்கு உடல் தானமும் கண் தானமும் பண்ணோம். கண் தானம் அங்கே எடுத்துட்டாங்க. உடல் தானம் பண்ணுறதுக்கு ஆனால் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. உடல் தானம் பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது. இன்னமும் வந்தவொடனே எடுத்துன்னு போயிடுவாங்க சிலர்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அவ்வளோ கஷ்டமான விஷயம். நம்ம பாண்டிச்சேரி சுகாதாரத்துறையில் இந்த வேலை ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இதை எவ்வளோ சுலபப்படுத்துறது தெரியுங்களா? அதால் எவ்வளோ நன்மைகள். ஒரு மருத்துவ கல்விக்கு உதவுது. கண்தானம் ஒரு 4 பேருக்கு பார்வை வருது. ஒரு நல்ல இடத்துல செய்ய நினச்சா கூட இந்த அரசாங்கம் இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்குதுன்னு வைங்களேன். அலட்சியம், ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க. அதாவது முதல்ல நம்ம இங்கேருந்து போகணும், ஸ்டேஷனில் என்ஓசி வாங்கணும். அதுக்கப்புறம் அந்த இணை இயக்குனர், ஆனால் இணை இயக்குனரை நாங்கள் போய் நேராக சந்திக்க போகிறோம். ஆனால் அதாவது கந்தசாமின்னு ஒருத்தர் தான் பேசுகிறாரு. ஆனால் நான் பக்கத்தில் நிற்கிறேன். நான் பக்கத்தில் நிற்கிறது நான் அவரோட உறவினர் தெரியாமல் அந்த இணை இயக்குனர் சொல்கிறாரு, ஏங்க நீங்கள் உங்களுக்கு எதுக்குங்க இந்த வேலை? அவர் கந்தசாமின்ற நண்பர் தோழர்கிட்ட சொல்கிறாரு, எதுக்குங்க உங்களுக்கு இந்த வேலை? இதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஒரு சுகாதாரத்துறையில் ஒரு தானத்துக்காக வராங்க. ஆனால் அது நான் பக்கத்தில் இருக்கிறது உறவினர்னு அவங்களுக்கு தெரியாது சொல்கிறாரு. தெரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன்னு வைங்களேன். இப்படி சொல்கிறாரு, எதுக்கு ரிஸ்க் எடுக்கிறீங்கன்றாரு. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு. ஆனால் விளம்பரம் மட்டும் கண் தானம் பண்ணுறதுக்கும் உடல் தானம் பண்ணுறதுக்கும் விளம்பரம் மட்டும் பெருசாக பண்ணுறாங்க. என்ன காரணம்னா, விளம்பரத்தில் அவங்களுக்கு பணம். அதில் ஒரு பேனர் அடிக்கிறதுலேருந்து சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் அவங்களுக்கு காசுக்கு மட்டும்தான் அந்த விளம்பரத்துக்கு பண்ணுறாங்க தர. ஆனால் உண்மையான அங்கே எந்த ஒரு இதுவும் இல்லை. ஒரு ஆம்புலன்ஸு கேட்குறதுக்கு 2 ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஒன்று தான் வச்சுக்கிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் வச்சுக்கிறாங்க. நாம் தானம் கொடுக்கணும் அதுக்கே. ஏன்னா அந்த டைமிங் இருக்காதுன்னு வைங்களேன். குறிப்பிட்ட ஒரு 3 மணி நேரம் தான் அந்த பாடியை வைக்க முடியும். அதுக்கு ஆம்புலன்ஸ் கேட்டால் எனக்கு 2 மணி நேரம் ஆகிறாங்க. ஒரு ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் தான் இருக்கணும். அதே மாதிரி ஐஜிஎம்லேயும் ஒரே ஆம்புலன்ஸ் இருக்குது. ஆனால் ஜிஹெச்சில் போய் பாருங்கள், அந்த இணை இயக்குனர் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் 4 ஆம்புலன்ஸ் வேஸ்ட்டாக நிற்க வச்சுக்கிறாங்க. மட்டமாக கேவலமான அரசாங்கமாக இருக்குது இது. இன்னும் சுகாதாரத்துறைக்கு ஒரு முதலமைச்சர்கிட்ட இருக்குது. இன்னும் நீங்கள் ஒரு சுகாதாரத்துறை நடத்துறீங்க, என்னடான்னு பார்த்தா மருந்து மாத்திரையில் கேவலமாக பண்ணுறீங்க. ரொம்ப கடுப்படிக்குதுங்க உங்கள் அரசாங்கம். மகா மட்டமான அரசாங்கமாக இருக்குது. அந்த ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி வரைக்கும் அந்த காலாவதியான மாத்திரையை கொடுக்குறீங்க. என்ன உயிருக்கு அப்படி நீங்களாம் தின்னுவீங்களே? என்ன பயங்கர கோபம் வருது உங்கள் மேலே. என்ன ஒரு அரசாங்கம் நடத்துறீங்கன்னா என்ன தான் பண்ணுறீங்கன்னு தெரியலையே. அந்த ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் கமிஷனுக்கு காசுக்கு ஆட்சி. ஆனால் நீங்கள் இந்த மருந்து மாத்திரையில் ஊழல் பண்ணது, இந்த திட்டத்தரம் பண்ணதெல்லாம் நீங்கள் உண்மையான சிபிஐ விசாரணை நடத்தியே ஆகணும். இவங்க ரொம்ப கேவலமான அரசாங்கத்தை படிக்கிறாங்க. பணத்துக்காக எதை வேணாலும் செய்வீங்களா நீங்கள்? ஆனால் ரொம்ப ஆத்திரமாக இருக்குங்க. இந்த சுகாதாரத்துறை மகா மட்டமான சுகாதாரத்துறையாக இருக்குங்க. எனக்கு இதை எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த ஒரு நம்புகிறாங்க, ஒரு உயிருக்கு முக்கியமானது சுகாதாரத்தில் கேவலமாக ஒரு ஆம்புலன்ஸ் வசதி இல்லை. என்னதான் நடத்துறீங்க நீங்கள்? உங்களுக்கு ஒன்றுன்னா நீங்கள் போராட்டம் நடத்துறீங்களா? சம்பளம் வேணும், அது வேணும், இது வேணும் நடத்துறீங்கல்ல. அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் பொதுமக்களுக்கு ஏன் செய்ய மாட்டீங்க? நோயாளி வராங்க, நோயாளி கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஒரு கண்தானம் உடல் தானத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டீங்க. ஏன்னா எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த வீடியோ நான் எப்பயோ போட்டிருப்பேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் மன வருத்தத்தில் இருந்தாலும் என்னால் செய்ய முடியல. அதே மாதிரி பாண்டிச்சேரி முழு குடி எத்தனை பேர் சாவறாங்க. அங்கங்கே நைட்டு வரைக்கும் பகல் வரைக்கும் குடியை தந்து வச்சுக்கிறீங்க. அரசாங்கம் நடத்துறீங்க நீங்கள். கேவலமான அரசாங்கம் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுக்கே வேஸ்ட் ஆகுதுயா. செக். எனக்கு உங்கள் ரொம்ப டிஃப்ரென்ஷன் ஆகிட்டாங்க இந்த விஷயத்தில். ஏன்னா ஐயோ என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கு மேலேயாவது நீங்கள் செய்வீங்களா என்னான்னு தெரில. உங்கள் ஆட்சிக்கு உங்கள் பதவிக்காக பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறீங்க. இந்த சுகாதாரத்துறை போய் பாருங்கள் எது கேவலமாக இருக்குதுன்ட்டு. ஒரு ஜிஹெச் ஒரு எதுவுமே இல்லை. நம்ம அந்த முன்னாடி இருக்குதுங்களா அந்த பூத்து, அதை நம்ம வீடியோ போட்ட பிறகு தான் இப்போ கட்டுறாங்க.
எல்லாத்தையும் நான் சொல்லிடணுமா? என்னதான் பண்றீங்க ஆட்சியாளர்லாம்? என்ன பண்றீங்க? ஒரு வண்டி எடுத்து கார், உங்களுக்கு தான் கார் இருக்குது இல்லை, சொகுசா கார்ல போய் ஒரு இடத்துல விசிட் பண்ணா ரொம்ப ரொம்ப மட்டமாக இருக்குங்க எல்லா இடமும். அதுவும் மோசமா இருக்கு சுகாதாரத்துறை. ஒரு அரியாமத்தில் ஒரு ECG மிஷின் வாங்கி வச்சுக்கிறீங்க, அது தூங்குது. அதே மாதிரி வந்து லாஸ்பேட்டையில் வந்து பல் ஹாஸ்பிட்டலில் வந்து திறந்து வச்சுக்கிறீங்க, மிஷின்லாம் வாங்கி வச்சுக்கிறீங்க, அது தூங்குது. எதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க? அந்த கொள்முதல் பண்ணுறதுக்கும் கொட்டேஷன் போட்டு அதில் கமிஷன் பார்க்கறதுக்கு மட்டும்தான் இருக்குங்களே தவிர நீங்கள் வந்து மக்களுக்காக எதுவுமே செய்யலை. எல்லா ஆட்சியும் சொல்கிறேன், எல்லா ஆட்சி எந்த ஆட்சியாக இருந்தாலும் அப்படி தான் இருக்குது. நான் இந்த ஆட்சியை மட்டும் சொல்லல, போன ஆட்சியிலேருந்து இந்த ஆட்சி வரைக்கும். நான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன்.